அமித்ஷா என்ன சொன்னாரோ தெரியல. சென்னை ஏர்போர்ட்டில் தமிழிசை செய்த சம்பவம் என்ன நடக்குது இங்க? வாங்க பார்க்கலாம். அதாவது சென்னை விமான நிலையத்தில் இன்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நடந்து கொண்ட விதம் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் மோதல் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி மோதல் தொடர்பாக பாஜக தேசிய எம்எல்ஏயிடம் அறிக்கை கேட்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை மற்றும் தமிழிசை இடையே ஏற்பட்டுள்ள மோதல் குறித்து பாஜக நிலைக்குழு உறுப்பினரான பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் ஆகியோரிடம் கட்சி மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அறிக்கை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்களிடையே மோதல் நீடிப்பதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவிய நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. இதற்கிடையில் இன்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவின் போது தமிழிசை சவுந்தரராஜனிடம் அதிருப்தியை ஏற்படுத்திய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் வீடியோ இணையம் முழுக்க ட்ரெண்டாகி வருகிறது. இந்த வீடியோ தொடர்பாக தற்போது திமுகவினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழிசையை அழைத்து கண்டிப்பது போல கையால் செய்கையை காட்டுகிறார். இதற்கு தமிழிசை பதிலளிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழிசையை கண்டிக்கும் விதமாக அமித்ஷா மறுத்து பேசுகிறார். இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் இன்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நடந்து கொண்ட விதம் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி அந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப செய்தியாளர்கள் தமிழிசை அணுகிறார்கள். என்ன நடந்தது மேடம் என்று கேட்க தொடங்கியதும் தமிழிசை வேகமாக அங்கிருந்து புறப்பட்டார். கிட்டத்தட்ட ஓடும் வேகத்தில் நடந்து அங்கிருந்து வேகமாக சென்றார். பொதுவாக செய்தியாளர்களை தவிர்க்காத தமிழிசை முதல் முறை இப்படி நடந்து கொண்டார். தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜனிடையே மோதல் நிலவி வருகிறது. தமிழ்நாட்டின் பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். அதில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எதிர்க்கிறேன், எச்சரிக்கிறேன். தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம். கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் மாநில தலைவராக எச்சரிக்கிறேன். நான் இங்கே தான் இருப்பேன். ஆளுநர் பணியை விட்டு நான் ஏன் இங்கே பணிகளை செய்கிறேன் என்றும் சிலர் இப்படி பேசுகிறார்கள். கட்சியினருக்கே கேட்கிறேன், ஆளுநர் பணியை விட்டு வந்ததற்கு நானே கவலைப்படவில்லை. உங்களுக்கு என்ன கவலை? இன்னொன்று, நாங்கள் எல்லாம் 2ஆம் இடம் வரக்கூடியவர்கள் இல்லை. வியூகம் அமைத்து கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம். தேர்தலில் வியூகம் அமைத்தால் தான் வெற்றி பெறலாம். தேர்தல் கூட்டணி என்பது வியூகம். நாங்கள் வெற்றி பெறக்கூடிய நபர்கள். ஆனால் 2ஆம் இடம் வந்துவிட்டோம். அதிமுக பாஜக வாக்கை சேர்த்திருந்தால் வென்றிருப்போம். கூட்டணி என்றால் கட்சி மோசம் போய்விட மாட்டோம். கூட்டணி வைக்கலாம் என்று நாங்கள் வியூகத்தை அமைத்தோம். சகோதரர் அண்ணாமலைக்கு அதில் விருப்பம் இல்லை, அதனால் செய்யவில்லை. அண்ணாமலையிடம் அதை நீங்கள் கேட்கலாம். எனக்கு கருத்து இருந்தால் நான் சொல்வேன். நான் மாநில தலைவரை எதிர்க்கிறேன் என்று சொல்ல மாட்டேன். கூட்டணி அமைத்தால் வென்றிருப்போம் என்று கூறுகிறேன். அவ்வளவுதான் என்றுள்ளார்.